மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 6. அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்மேலே. டாடி டாடி, ஓ மை டாடி, உன்னை கண்டாலே ஆனந்தமே. ராகம் இசைத்து பாடல்களை வரிசையாக பாடிக்கொண்டிருந்தான் செந்தில். அவன் அருகில் அவன் தம்பியும் தங்கையும் சிரித்தபடி வீட்டுப்பாடம் எழுதி கொண்டிருந்தனர். கட்டிலில் அமர்ந்து அவனை முறைத்து கொண்டிருந்தார் சண்முகம். டேய், அதான் நீ கேட்டதை சாதிச்சிட்டல்ல, அப்புறம் எதுக்குடா அவரை சும்மா சீண்டி வம்பு இழுத்துக்கிட்டு இருக்க என்றார் அமுதா. அதில் ஒரு ஆனந்தம். 1 மாசமா கெஞ்சுறேன், எவ்வளோ சீன் போட்டாரு, கொஞ்ச நேரம் கலாய்ச்சிக்கிறேனேம்மா, என்னப்பா அப்பப்பா அப்பா. அவன் தலையில் நங்கென்று கொட்டு விழுந்தது. விடுடி, என்னை பார்த்தா இவங்களுக்கு டம்மி பீஸ் மாதிரி தான் தெரியும். சுச்சு பவி, அப்பா ஃபீல் பண்ணுறாருடி. அதிலும் ஒரு கலாய்ப்பு. ஆமாம் அண்ணா, பாவம் இல்லை, விட்டுடு. அப்படின்ற சரி விடு, என் பாசமலர் கேட்டுக்கிட்டதுக்காக பொழைச்சி போங்கன்னு விட்டுடுறேன். ரொம்ப பெரிய மனசுதான். இந்தா, இந்த துணியெல்லாம் மடி. அவன் முன்பு காய்ந்த துணிகளை குவித்தார் அமுதா. அண்ணா, எனக்கு ஒரு ஐடியா, சூர்யா கேட்டான். என்ன ஐடியா? நீ ரொம்ப நாளாக புல்லட் வாங்கி தர சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்த இல்ல, அதையும் பேசாமல் செல்வ அண்ணன்கிட்டயே கேளேன். செருப்பால் அடிப்பான் என்றார் சண்முகம் சட்டென்று. அதை கேட்டு திகைத்தான் சூர்யா. அமுதாவோ அவன் ரியாக்ஷன் கண்டு சிரித்தார். எதுக்குடா இப்படி முடிக்கிற? உங்கள் அப்பா சும்மா சொல்கிறாருன்னு நினச்சியா? ஏன் செல்வம் அடிக்க மாட்டானா என்ன? உங்கள் அண்ணனை கேட்டுப்பாரு என்று விட்டு கிண்டலாக சிரித்தார் அமுதா. சூர்யா சாம்பவி இருவரும் செந்திலை பார்க்க அவனோ அவர்கள் பார்வையை தவிர்த்து போனில் பார்வையை பதித்து கொண்டான். இப்போது உரக்க சிரித்தார் சண்முகம். எழுந்து வந்து மகளுக்கும் சிறிய மகனுக்கும் இடையில் அமர்ந்தார். தன் மூத்த மகனை கண்டு கிண்டலாக சிரிக்க தொடங்கினார். ஏராசா, நான் வேணும்னா நீ கேட்டான்னு சொல்லி அண்ணன்கிட்ட புல்லட் கேட்கவா? ஏன், சொல்லித்தான் பாருங்களேன். நீங்கள் சொல்கிறத அப்படியே ஒன்றும் எங்கள் அண்ணன் நம்பிடாது, என்னை கூப்பிட்டு கேட்கும். ஓஹோஹோஹோ, அவன் அப்படி வராங்க. சண்முகமும் அமுதாவும் மாறி மாறி கிண்டலாக கூறினார்கள். அன்னைக்கு உன்னை கேட்டுட்டு தான் அடித்தான் இல்லை உன் அண்ணன்? என்னது, செல்வா அண்ணன் நம்ம அண்ணனை அடிச்சுதா? அதிர்ச்சியாக கேட்டாள் சாம்பவி. சொல்லவாராசா? மீண்டும் கிண்டல் அடித்தார் சண்முகம். பவி, அது ஏதோ அறியாத வயசில் தெரியாமல் பண்ணதுக்கு அடித்தது. அடித்ததா? வெளுத்து வாங்கினதுன்னு சொல்லுடா ராசா. அவரை முறைத்தான் செந்தில். இப்போ எதுக்கு அந்த பேச்சு? விட்டு தொலைங்க என்றான் எரிச்சலாக. ஏய், நான் உங்கள் 2 பேருக்கும் அப்புறமா சொல்கிறேன், ஆனால் இவர்கிட்ட அதை கேட்காதீங்க. இவர் இல்லாததையெல்லாம் சொல்லி என்னை வேணும்னே உங்ககிட்ட டேமேஜ் பண்ணுவார். ஆமாம்மா பவி, என்கிட்ட கேட்காத. இருவருமே சிரித்து விட்டார்கள். சரி விடுங்கப்பா, நாங்கள் அண்ணங்கிட்டேயே கேட்டுக்கிறோம் என்றாள் சாம்பவி. ஆனால் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்ப்பா என்றான் சூர்யா. சேச்சே, அப்பாவையெல்லாம் அண்ணன் அடித்ததில்லை சூர்யா, செந்தில் அமைதியாக கூற. எது என்று திகைத்தான் சண்முகம். நால்வருமே சத்தம் போட்டு சிரித்துவிட அவரும் உடன் சிரித்து விட்டார். அவர் கன்னம் பிடித்து கிள்ளி ஆட்டி, சோ ஸ்வீட்பா நீங்க என்றாள் சாம்பவி. அவளை ஆசையாக பார்த்தார் சண்முகம். அதே தான் நானும் கேட்க வந்தேன். அப்பா எப்படி நம்மக்கிட்ட இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காரு? பெரியப்பாவும் இப்படியே அண்ணங்க அக்கா கூட எல்லாம் இருப்பாரா? இப்படி அவங்க கூட சேர்ந்து உட்காந்து கிண்டலெல்லாம் அடிப்பாரா? கிழிப்பாரு என்றார் அமுதா. சில நொடிகள் அங்கே அமைதி நிலவியது. அந்த ஒரு விஷயத்தில் அக்கா பாவம், நான் கொடுத்து வச்சவதான். ஏய், அண்ணா அப்படியே இருந்து பழகிட்டாருடி, அன்னிக்கிட்ட எல்லாம் நல்லா தான் பேசுவார். அப்புறம் ஏன்பா பிள்ளைங்க கிட்ட மட்டும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாரு? அதுக்கு காரணம் எங்கள் அப்பாவா கூட இருக்கலாம். செல்வம் பிறந்த உடனே மூத்த பேரன், வீட்டுக்கு முதல் வாரிசுன்னா அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அவனை எப்பவும் அவர் கூடவே வச்சுக்குவார். இன்னும் சொல்லப்போனால் அவரே தான் அவனை வளர்த்தாரு. அவனும் அவர் கூடவே இருந்து இருந்து வேற யார் கூடவும் ஒட்ட மாட்டான். ஏன், அண்ணன் அண்ணிக்கிட்ட கூட தள்ளி நின்னே தான் பேசுவான். சரண்யா அக்கா மாமா 2 பேர்கிட்டையும் வளர்ந்தாலும் ஒரு ஸ்டேஜில் மாமாவை விட்டு ஒதுங்கிட்டான். அப்படியே என்கிட்டையும் அக்கா கிட்ட மட்டும் ஒட்டிக்கிட்டா. அடுத்து சேகர், அவன் படிப்புன்னு இருந்தாலும் அவன்தான் கொஞ்சம் அண்ணங்கிட்ட ஒட்டுனான். அவனும் ஹாஸ்டலுக்கு போனதுக்கப்புறம் அண்ணன் யார்கிட்டையும் ஒட்டலை.
உங்கள் தாத்தாவும் இறந்ததுனால அவர் இடத்துக்கு செல்வம் வந்துட்டான். நீங்களும் வளர ஆரம்பிச்சிங்க. அவன்கிட்ட ஒட்டிக்கிட்டீங்க. அவன் உங்கள் 3 பேர் கூட மலரையும் சேர்த்து 4 பேரையும் அரவணைக்க ஆரம்பிச்சிட்டான். அண்ணனோட தேவை எங்கேயும் வரல. அப்படியே அவரும் தனித்தீவா ஒதுங்கிட்டாரு. அப்போ நம்மள மாதிரி இப்படி 5 பேரும் உட்கார்ந்து என்னைக்கும் பேசவே மாட்டாங்களா? இடம் வலமாக தலையசைத்தார் அமுதா. இதுவரைக்கும் அப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. சாம்பவியின் முகம் மாறியது. நகர்ந்து செந்திலின் அருகில் சென்று அவன் கையை கட்டிக்கொண்டு அவன் தோளில் சாய்ந்தாள். அண்ணா, உனக்கு கல்யாணம் ஆனாலும் இந்த பழக்கமெல்லாம் மாறாது இல்லை. இதுக்கெல்லாம் ஓகே சொல்கிற மாதிரி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், சரியா? சிரித்தபடி அவள் தலை கோதினான் செந்தில். அதுக்குள்ளே என்ன கல்யாணம் எல்லாம்? புதுசாக கோர்ஸ் சேர்ந்திருக்க, அதுவும் செல்வம் முடிவில். இப்போ ஒழுங்காக படிக்கிற வழியை பாரு. நீ கோட்டை விட்டுட்டனா உன் பெரியப்பா செல்வத்தை போட்டு காய்ச்சி எடுத்துடுவார், தெரியுமில்ல? அதெல்லாம் நல்லாவே தெரியும்பா. என்னால் அண்ணனுக்கு எப்பவும் கஷ்டம் வர்ற மாதிரி சுச்சுவேஷனை வைக்க மாட்டேன், உறுதியாக கூறினான் செந்தில். ஆனால் விதி வலியது என்று அவன் அறிய மாட்டான் அல்லவா? தன்னால் தன் அண்ணன் அவமானப்பட்டு தலைகுனிந்து நிற்கும் காலமும் வரப்போகிறது என்பதையும் அவன் அறிய மாட்டான் அல்லவா? மாதங்கள் கடந்தன. மலர் படிப்பை முடிக்கும் தருவாயில் இருந்தாள். செந்தில் தான் உண்டு, தன் படிப்பு உண்டு என்று வலம் வந்தான். கிடைக்கும் நேரங்களில் எப்போதும் போல் செல்வம் கோரும் வேலைகளை செய்து கொண்டிருந்தான். எப்போது செல்வத்திற்கு கல்யாணம் முடியும் என்று எல்லோரையும் விட சங்கரிதான் அதிகம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். தன் மாமியாரின் பேச்சை மீறி அவன் கல்யாணத்திற்கு முன் மலருக்காக தன் அண்ணனிடம் பேச வேண்டாம் என்று அமைதி காத்தார். அன்று திண்டிவனம் பக்கத்தில் ஒரு ஊரில் செல்வத்திற்கு பெண் பார்த்துவிட்டு வந்திருந்தார்கள். எப்படியும் அந்த இடம் முடிந்துவிடும் என்று எல்லோரும் நம்பிக்கையாக இருந்தார்கள். மாமா, மாமா, பொண்ணு எப்படி இருக்கு? என்கிட்ட மட்டும் சொல்லு மாமா. செல்வத்தை சுற்றி சுற்றி வந்து கேட்டுக்கொண்டிருந்தாள் மலர். ஏன், நீ ஃபோட்டோவில் பார்க்கலையா? அதே மாதிரி தான் இருந்திருப்பாங்க, செந்தில் கிண்டலாக கூறினான். நான் உன்கிட்ட ஒன்றும் கேட்கல, நீ வாயை முடிக்கிறியா? நீ சொல்லு மாமா, உனக்கு பிடிச்சிருக்கா? அவனோ அவள் முகத்தையே பார்க்காமல் போக்கு காட்ட அவன் கையை பிடித்து இழுத்து நிறுத்தி, மாமா, இப்போ சொல்ல போறியா இல்லையா என்றாள் அதட்டலாக. என்னடி சொல்லணும்? உனக்கு ஓகேவா இல்லையா? ஓகே தான், விடு. ஐயோ செந்திலு, மாமா முகத்தில் வெக்கத்தை பாரேன் என்று விட்டு கலகலவென சிரித்தாள். இதுக்கே இப்படியா? எனக்கு இன்னொரு நியூஸ் தெரியும். இன்னொன்னா? என்னது அது? செல்வம் அங்கிருந்து நகர்ந்து விட பார்க்க அவன் கையை கெட்டியாக பிடித்து கொண்டு, என்னன்னு சொல்லுடா என்றாள். 2 பேரும் தனியாக பேசிக்கிட்டாங்களாம். என்ன பேசினாங்கன்னு கேளு. டேய், சும்மா இருக்க மாட்ட? வாவ், எங்கள் மாமாவுக்குள்ளே இப்படி ஒரு காதல் மன்னனா? மாமா மாமா, என்ன பேசுனீங்க 2 பேரும்? சொல்லு மாமா. அதெல்லாம் எதுவும் இல்லை மலரு. நார்மலாக என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு பொதுவாக பேசினோம், அவ்வளோதான். சரி சொல்லு சொல்லு, அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? நான் கேட்கலடா, அவங்க தான் கேட்டாங்க, நான் பதில் சொன்னேன். இருவரின் புன்னகையும் மறைந்து விட்டன. என்ன மாமா இப்படி இருக்க நீ? அவங்க கேட்டப்போ நீயும் கேட்டிருக்கலாம் இல்ல? கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம், என்ன அவசரம்? நீ சொல்றது சரிதான்னா, ஆனா நீ அவங்கள கேட்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தா என்ன பண்ணுவ? கரெக்டுடா. இப்போ சேகரத்தான் என்னை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கே எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதே மாதிரி தானே எல்லா பொண்ணுங்களும் நினைப்பாங்க. அந்த பொண்ணு தானே ஃபிக்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை மாமா. மலரு, லைஃப் லாங் ஒரு பொண்ணு கூட இருக்க போகிறோம்னா அவளை பற்றி தெரிஞ்சுக்காமலா வாழ போகிறோம்? சில விஷயங்கள் எனக்கு சரின்னு பட்டா சரி, வேண்டாம்னு பட்டா வேண்டாம் தான். ஆனால் அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓகேவா? அதற்கு மேல் அவனிடம் எதுவும் பேச முடியாது என்று இருவரும் விட்டுவிட்டார்கள். மலரு, உங்க அம்மா இங்க வந்துகிட்டு இருக்கான், என்னத்தை பண்ணி தொலைச்ச? அழகேசன் வந்து கேட்டார். ஐயோயோ சித்தப்பா, அம்மா வந்தா நான் இங்க இருந்து போயிட்டேன்னு சொல்லிடுங்க என்று விட்டு சிட்டாக அங்கே இருந்து பறந்து விட்டாள். ஏய், என்னடி பண்ண? செந்திலின் கத்தல் அவள் காதில் விழாமலேயே அடங்கியது. மலர் என்ன செய்தால் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.